வணக்கம். ஆயுதம் அகாடமி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்பொழுது 8ஆம் வகுப்பு தமிழில் உள்ள இயல் 1 ஒரு மதிப்பெண் வினா விடைகளை இப்போது காணலாம். முதல் கேள்வி, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். ஆப்ஷன்ஸ் பாருங்க. வைப்பு, கடல், பறவை, ஆழி. சரிங்களா? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். ஆன்சர் வைப்பு, ஆ. இரண்டாவது கேள்வி, என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதுக்கு சரியான விடை வந்து ஆ, என்று கூட்டல் என்றும். மூணாவது கேள்வி, வானம் மலர்ந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. வானம் மலர்ந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை இ, வானம் கூட்டல் அளந்தது. நாலாவது கேள்வி, அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதுக்கான சரியான விடை இ, அறிந்தது அனைத்தும். அஞ்சாவது கேள்வி, வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை பார்க்கலாம். வானம் அறிந்த, ஈ தான் இதுக்கான சரியான விடை. ஆறாவது கேள்வி, பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன. பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. ஆப்ஷன்ஸ் பாருங்க. நிலத்தில், விசும்பில், மரத்தில், நீரில் இருக்கு. இதுக்கான சரியான விடை வந்து ஆ, விசும்பில். ஏழாவது கேள்வி, இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஷ். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. ஆ தான் இதுக்கான சரியான விடை. எட்டாவது கேள்வி, இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதுக்கான சரியான விடை ஆ, இரண்டு கூட்டல் திணை. ஒன்பதாவது கேள்வி, ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதுக்கான சரியான விடை வந்து இ, ஐ கூட்டல் பால். பத்தாவது கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதுக்கான சரியான விடை வந்து இ, அச்சுக்கலை. இ, அச்சுக்கலை. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. 11வது கேள்வி, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. இதுக்கான சரியான விடை வட்டெழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. 12வது கேள்வி, தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதுக்கான சரியான விடை தந்தை பெரியார். ஆ, தந்தை பெரியார். 13வது கேள்வி, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதுக்கான சரியான விடை வந்து ஆ, உ, கம்மா உ. சரிங்களா? 14வது கேள்வி, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஆயுத எழுத்து தலையை பிறப்பிடமாக கொண்டு பிறக்கிறது. சரிங்களா? 15வது கேள்வி, வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். வல்லின எழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது. அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து ஆ, மார்பு. 16வது கேள்வி, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதுக்கான சரியான விடை இ, இட்டு, இன்னு. 17வது கேள்வி, மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் இ, யு. 18வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதுக்கான சரியான விடை வந்து ஆ, கண்ணெழுத்துக்கள்.
19வது கேள்வி, எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதுக்கு சரியான விடை வந்து இ. வீரமா முனிவர். வீரமா முனிவர். 20வது கேள்வி, இது ஒரு பொறுத்துக. சரிங்களா? இதுக்கு சரியான இணையை வந்து சரியா பொருந்திருக்கிறத வந்து தேர்வு செய்யணும். இதை ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதுக்கான சரியான விடை இ. அனைத்தும் சரி. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.